அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேடிஸ் காய்க்கிறேன். என்னிடம் வரும் கிளையண்ட் இருக்கிற, அதாவது என்னிடம் வீடு வாங்கவோ அல்லது ஒரு ஃபைனான்ஸுக்கு மோட்கேஜுக்கு வருவார்களாக இருந்தாலும் நான் முதலிலே யோசிப்பது என்னவென்றால், அவர்கள் அதாவது என்னுடைய கிளையண்ட்ஸ் என்ன கேட்டாலும் இது இவர்களுக்கு சரியானதுதான் என்று நான் அடிக்கடி யோசிப்பேன். அதாவது இவர் கேட்கிறார் என்பதற்காக நான் அந்த விஷயத்தை செய்வதில்லை. இவர்களுக்கு ஒரு விடயத்துக்கு என்னிடம் வரும் பொழுது சிலர் கேட்பார்கள், எனக்கு இந்த விலை கூடிய இந்த வீட்டை வாங்கித்தாங்க என்று கேட்பார்கள். ஆனால் என்னுடைய அட்வைஸை பண்ணுவேன். அதாவது உங்களுக்கு இது பொருத்தமற்றது, இதை வாங்கினால் உங்களுக்கு சிக்கல், இதை வாங்கக்கூடாது என்பதை நான் அடிக்கடி தெளிவுபடுத்தி விளக்கமாக கூறுவேன். அவர்களுக்கு அந்த பேமெண்ட்டுகளையும் கல்குலேஷன் செய்து காட்டுவேன். அதாவது உங்களுடைய வருமானம் $5,000 மந்த்லி வருமானம், உங்களுடைய டோட்டல் மந்த்லி வருமானம் 5,000 வரும்பொழுது உங்களால் $5,000 வீட்டுக்கு மட்டும் பே பண்ணுவது என்பது உங்களால் முடியாத காரியம். அதனால் நீங்கள் ஒரு டூப்ளெக்ஸை வாங்குங்கள். டூப்ளெக்ஸை வாங்கினால் ஒரு மேலிருந்து ஒரு ரெண்டல் இன்கம் வரும். நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு பேஸ்மெண்ட்டை ரெண்ட் பண்ணி அதை ட்ரிப்ளெக்ஸாக மாற்றினா அவ்வாறு செய்யும் பொழுது 2 ரெண்டல் இன்கம் வரும். அதனால் நீங்கள் அந்த அந்த மந்த்லி பேமெண்ட்டிலிருந்து அந்த சுமையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் என்று கூறி அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை தான் அதிகமாக விற்பேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ், அந்த பட்ஜெட்டுடன் வருபவர்களுக்கு. அதாவது ஒரு லக்ஸரி ப்ராப்பர்ட்டியை வேண்டுகிறார், $1 million மேலே ஒரு லக்ஸரி ப்ராப்பர்ட்டியை ஒரு ஆள் வேண்டுகிறார் என்று சொன்னால் நான் முதலிலே பார்ப்பது அவருடைய ஆசையை நான் கணிப்பில் இடுவதில்லை. அவர்கள் வீட்டை பார்த்தவுடன் நம்ம மகிழ்ச்சியில் ஆசையில் இதை வேண்டித்தாங்க என்று நிற்பார்கள். நான் உண்மையிலேயே அவர்களுக்கு சொல்லுவேன், இந்த ஆசை என்பது 3 மாதத்திலே முடிந்துவிடும். ஆனால் உங்களுக்கு நிரந்தரமாக உங்களுடைய மந்த்லி பேமெண்ட்டை பார்க்க வேண்டும். அப்பொழுது அறிவுபூர்வமாக யோசிக்க வேண்டும் என்று அடிக்கடி கூறி அவர்களுக்கு அதற்குரிய அந்த விவரங்களையும் எழுத்திலே எழுதி கொடுப்பேன். அதாவது உங்களுடைய மந்த்லி பேமெண்ட்டை பாருங்கள், இவ்வளோ மோட்கேஜ் வருகின்றது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வருகின்றது, ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் வருகின்றது, ப்ளஸ் உங்களுக்கு இப்போ கீட்டிங் காஸ்ட் இருக்குது, உங்களுடைய அதே எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபுட் செலவு எல்லாம் இருக்குது. இவ்வளோ வரும்பொழுது உங்களால் இதை கட்ட முடியுமா என்பதை வடிவாக யோசிக்க சொல்லி அவர்களுக்கு அதிக நேரத்தை கொடுப்பேன். ஒரு வீட்டை பார்த்தவுடன் அவர்கள் அடுத்த நாளை வாண்டித்தாண்டு நிற்பார்கள். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக வருபவர்கள் ஒரு அழகான ஒரு வீட்டை கொண்டு காட்டும் பொழுது அதை அவர்கள் தங்கள் கனவு இல்லமாக நினைத்து வாங்கித்தாண்டு நிற்பார்கள். ஆனால் அவ்வாறு அதை கட்டக்கூடியவர்களுக்கு நான் மறுப்பதில்லை, உடனே வாங்கி கொடுப்பேன். எனக்கு தெரியும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே தெரியும், இந்த வீட்டை இவருக்கு விற்றால் இவர் மகிழ்ச்சியாக இருப்பாரா இருக்க மாட்டார் என்பது ஓரளவு எங்களுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் அவர்களுடைய அந்த இன்கம், அதாவது அவருடைய இன்கம் தான் அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியை தீர்மானிக்க முடியமாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அந்த உங்களால் ஒரு பேமெண்ட்டை கட்ட முடியாமல் போனால் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி என்பது இல்லாமல் போய்விடும். அதனால் தான் நான் அடிக்கடி கூறுவேன், விரலுக்கேற்ற விற்கம் என்று கூறுவார்கள். அது மாதிரி உங்களால் என்ன முடியும், அவர் வைத்திருக்கிறார் இவர் வைத்திருக்கிறார் என்பது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷூவினுடைய சைஸ் மாதிரி, உடுப்பினுடைய சைஸ் மாதிரி, ஒவ்வொரு வாழ்க்கையிலுடைய ஒவ்வொருத்தருக்கென்று ஒவ்வொரு விடயம் பொருந்தும். எங்களுக்கு என்ன பொருந்தும் என்பதை பார்க்க வேண்டும். எங்களுக்கு பொருந்துவது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இல்லாவிடில் அதை நிரந்தரமாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இன்று எங்களுடைய கம்யூனிட்டியில் உள்ளவர்கள் பலருடைய சிந்தனைகளையும் பார்ப்பவராக இருந்தால் மிக மிக பெரிய ப்ராப்பர்ட்டிகளை வேண்டும், மிகவும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அது பிழை என்பதல்ல, அதற்குரிய ஆயத்தங்களை செய்ய வேண்டும். அதாவது திடீரென்று போய் நான் வீட்டு விடயங்களிலே மிகவும் அவதானமாக இருக்கின்றேன். பல வருடங்களாக எங்களுடைய முதலாவது கிளையண்டிலிருந்து இன்று வரை வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மொக்கேஜ் செய்வர்களாக இருந்தாலும் சரி, ரீஃபைனான்ஸ் செய்வர்களாக இருந்தாலும் மிகவும் அவதானமாக நாங்கள் A to Z கவனித்து மிகவும் சிறப்பாக செய்திருந்தாலும் ஒரு சில கிளையண்ட் அதாவது வீட்டை வாங்கிய பின் என்ன செய்வார்கள், சிலர் ஒரு $2,000 மந்த்லி பேமெண்ட்லேயே ஒரு காரை வாங்கி விட்டு விடுவார்கள். அது என்னுடைய கல்குலேஷன்லேயே வராது. அதனால் நான் மிகவும் கவலைப்படுவேன். அதாவது நீங்கள் வீட்டை ஒரு காரை வாங்குவதாக இருந்தால் முதலில் யோசியுங்கள், இந்த இவ்வளவு என்னுடைய மந்த்லி பேமெண்ட், திருப்பி என்னால் $2,000 கூடினால் என்னால் கட்ட முடியுமா? அதாவது நான் திருப்பி நான் கூடுவதென்ற நம்முடைய கம்யூனிட்டியிலிருந்து, அதாவது இப்பொழுது படித்து முடித்த டிகிரி எடுத்து PhD வரைக்கும் படித்த பிள்ளைகள் கூட விடும் பிள்ளை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் தங்களுடைய அந்த ஆசையை அறிவால் யோசிப்பது இல்லை. அதாவது நாங்கள் ஆசைப்பட்டு விட்டு ஒரு கார் டீலரை போகிறோம், அவர் கதைத்து விட்டார் என்று உடனே அது அவருடைய வேலையை அவர் செய்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாது உங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட் இருக்கின்றது, அதாவது உங்களுக்கு எவ்வளவு கிரெடிட் கார்டு பேமெண்ட் இருக்கின்றது, எவ்வளவு வீட்டு பேமெண்ட் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. அதனால் அவர் சொன்னார் நான் வேண்டேன் என்று கூறாமல் அந்த ஒரு கார் டீலர் சென்றால் அது உங்களுக்கு அந்த மந்த்லி பேமெண்ட்டை கட்ட முடியுமா என்று வீட்டிலிருந்து யோசிக்கும். உங்களுடைய மோட்கேஜ் பேமெண்ட் இருக்கின்றது, ஏற்கனவே உங்களுடைய கிரெடிட் கார்டு பேமெண்ட்கள் சிலருக்கு இருக்கும், பிள்ளைகளின் படிப்பு செலவுகள் என்று இருக்கும்,
இதையெல்லாம் தாண்டி உங்களால் அதை செய்ய முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். நான் எல்லோருக்கும் சொல்றது, எங்களுடைய கம்யூனிட்டியில் இந்த மணி மேனேஜ்மெண்ட் என்பது மிகவும் ஒரு பிழையான விடயமாகவே இருக்கின்றது. அந்த ஆசை வந்து எங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டை தடுக்கின்றது. அதனால் நீங்கள் எந்த ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கும் பொழுதும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை அணுகுங்கள். அதை தாண்டி நீங்களே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். நான் கூறுவது என்னென்றால், உங்களுடைய வருமானம் என்பது மந்த்லி எவ்வளவு வருது என்பது 99% தெரியும். உங்களுக்கு இவ்வளவு சேலரி என்று சொன்னால் மாதம் இவ்வளவு வரும் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் நான் மீண்டும் மீண்டும் வீடியோக்களை கூறுகிறேன், உங்களுடைய எக்ஸ்பென்ஸை கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணினால்தான் நாங்கள் எங்களுடைய கம்யூனிட்டி நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நாங்கள் ஆசையிலே அதை வேண்டால் தொடர்ந்து நிரந்தரமாக வாழ முடியாது, நிரந்தரமாக மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அது எங்களுக்கு பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வந்தால் வேண்டிய வீட்டை திடீரென்று விற்க வேண்டும், வேண்டிய காரை விற்க வேண்டும். அதாவது நாங்கள் செய்யும் ஒவ்வொரு விடயத்தையும் ஆராய்ந்து யோசித்து செய்வதால் நிரந்தரமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். இதைத்தான் என்னுடைய கிளையன் 6 வந்தாலும் நான் அவர்களை மீட் பண்ணி நான் பார்ப்பது, இவருடைய மந்த்லி பேமெண்ட் இவரால் எஃபோர்ட் பண்ண முடியுமா, நான் இந்த வீட்டை விற்றால் இவர் மகிழ்ச்சியாக இருப்பாரா, இவருக்கு என்ன மாதிரி வீட்டை விற்க வேண்டும், அவர் கேட்டு விட்டார் என்பதை தாண்டி இவருக்கு என்ன மாதிரி வீட்டை விற்றால் இவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்பதை பல தடவை மிகவும் அவதானமாக நான் அவைகளுக்கு அறிவுரை கூறுவேன். அந்த அறிவுரையில் ஒரு 90 விதமானவர்கள் கேட்பார்கள், 10 விதமானவர்கள் அதை தாண்டி தங்களுடைய வழியிலே சென்று அதை வாங்கி போட்டு பிறகு பிரச்சனை வரும் பொழுது அந்த என்னிடம் மீண்டும் வருவார்கள், வந்து கூறுவார்கள் நான் அன்று சொன்னபடி செய்திருக்கலாம் என்று. சில மாதங்களோ சில வருடங்களோ வருவார்கள். அதாவது கண்கட்ட புற சூரிய நமஸ்காரம் என்ற முன் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸின் மூலம் உணர்வு என்றால் எங்களுடைய வாழ்க்கை என்பது மிக குறுகிய கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நாங்கள் சில விடயங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அந்த அந்த எக்ஸ்பர்ட்டை அணுகி தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அனுபவப்பட்டு தெரிவதால் எங்களுடைய அந்த வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக வாழ முடியாமல் போய்விடும். இந்த குறுகிய வாழ்க்கையிலே நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முன்னும் நாங்கள் யோசித்து வடிவாக பிளான் பண்ணி வடிவாக இருந்து அந்த பட்ஜெட்டை தீர்மானித்து செய்வதால் நாங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நாங்கள் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து மிகவும் ஒரு கடினமான உழைப்பாளிகள். அவருடைய பிள்ளைகள் வந்து சிறந்த வேலைகளில் இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்களிடம் மிஸ் பண்ணும் இந்த விடயம் வந்து மணி மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த மணி மேனேஜ்மெண்ட்டுகளிலே அவர்களும் பிழைவிடுகின்றார்கள். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கூற வேண்டிய விடயமும் இந்த மணி மேனேஜ்மெண்ட், அதாவது என்ன செய்வதென்றாலும் அதற்குரிய அந்த பிளானை பண்ணி அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை சரியான முறையில் செய்ய வேண்டும். செய்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதை நீங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி கூற வேண்டும். அவர்கள் கூறும் பொழுதுதான் எந்த ஒரு டிசிஷனை எடுக்கும் பொழுதும் அவர்களும் அதை யோசிப்பார்கள். ஏனென்றால் நான் அடிக்கடி திருப்பி இந்த விடயத்தில் கூறுகிறேன் என்னென்னு சொன்னால், இது பலருக்கும் நாளாந்தம் வந்து இருக்கின்றது. நாங்கள் ஒரு வீடியோவில் கூறுவதென்றால் நான் ஒரு ஆளுடைய பிரச்சனை என்றதில் இது வந்து பலருக்கும் நாளாந்தம் வரும் பொழுதுதான் இதை குறைனி இனிமேல் வேறு யாருக்கும் வரக்கூடாது என்பதற்காக. அதனால் அதற்காக இவ்வாறு கூறுகிறேன் என்றால் இங்கே எல்லாருக்கும் அவ்வாறு பிரச்சனை என்றதில்லை. ஒரு 5-10 விதமானவர்களுக்கு வரான பிரச்சனை இருக்குத்தான், அவர்களுக்கும் அது வரக்கூடாது. ஆனால் பொதுவாக எங்கள் கம்யூனிட்டி மிஸ் பண்ணும் விடயம் இந்த மணி மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டில் மிஸ் பண்ணி என்றிருக்கிறது. அதில் கொஞ்சம் கவனம் எடுங்கள். அல்லது உங்களுக்கு இது சம்பந்தமான எந்த ஆலோசனைகள் வேணுமென்றாலும் நீங்கள் நம்மை தொடர்பு கொண்டு இலவசமாக இந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு மோக்கேஜ் செய்வதற்கென்றாலோ அல்லது ஒரு ரீஃபைனான்ஸ் பண்ணையோ அல்லது ஒரு வீட்டை வாங்குவதற்கோ அல்லது ஒரு பிஸ்னஸை வாங்குவதற்கோ இது சம்பந்தமான எந்த ஆலோசனை வேண்டுமென்றாலும் அந்த டிசிஷனிலே நீங்கள் ஃபைனல் டிசிஷன் எடுக்கும் முன் நம்மை தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான ஆலோசனைகளை பெற்று, அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு எக்ஸ்பர்ட்டை தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான ஆலோசனைகளை பெற்று அதன் பிறகு அதை செய்வதால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நான் கூறியது போன்று என்னுடைய சிந்தனை வந்து என்னுடைய கிளையன்ஸ் வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இது சம்பந்தமாக எந்த ஒரு ஆலோசனை வேண்டாலும் நம்மை தொடர்பு கொள்ளலாம். என் தொலைபேசி இலக்கம் 514-961-8141. தேங்க்யூ.